Hello friends, welcome to Mrs. Stitch Blouse House. நம்ம வந்து நிறைய bridal blouse designs பார்த்துட்டு வரோம். அதே வரிசையில இன்னைக்கு சூப்பரான ஒரு bridal blouse என் கையில இருக்கு. அந்த பிளவுஸோட சாரியும் என் கையில இருக்கு. ஸோ சாரி எப்படி இருக்கு, அதோட பிளவுஸ் வந்து எப்படி மேட்சா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாரியை பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த சாரி பாருங்க, ஒரு பிரான்ஸ் அதாவது காப்பர் ஃபினிஷ்ல ஒரு சாரி. இப்போ நீங்க இந்த சாரியில பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே சாரியோட முந்தி. ஸோ இதுதான் வந்து சாரியோட முந்தி, ஃபுல்லுமே பிரான்ஸ் காப்பர் ஃபினிஷ்ல முந்தி இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, இதுதான் வந்து சாரியோட ஃபுல் பாடி, அதாவது உள்ளுக்குள்ள ஃபுல்லுமே வந்து அந்த பிரான்ஸ் ஃபினிஷ்லேயே அங்கங்கே குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸு. ஸோ எல்லாமே வந்து பிளைன் தான், மீதி இடம் ஃபுல்லுமே பிளைன். இதுக்கு வந்து பார்டர்லாம் கிடையாது, பார்டர் இல்லாமல் சாரி. இப்போ வந்து நிறைய பேர் விரும்புறது சில்க் சாரியாக இருக்கணும், பட் வந்து பட்டையாக பார்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நிறைய யங் லேடிஸ் விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் வந்து சூப்பரான ஒரு சாரி, பார்டர் இல்லாமல் காப்பர் ஃபினிஷில் ஒரு சாரி. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ப்ளவுஸை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கலர்லேயே ப்ளவுஸு. ஸோ சாரீ என்ன கலரோ அதே கலரில் ப்ளவுஸு. ஸோ நெக் ரவுண்டில் சிம்பிளாக டிசைன் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அதே மாதிரி எல்போ ஸ்லீவோட எண்ட்லேயும் சிம்பிளாக டிசைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த பேக் நெக் பார்த்தீங்கன்னா ஹை நெக்கு வித்து கீழே வந்து ட்ராப்பு, மேலே ரோப் போட்டு டைப் பண்ணிக்கிற மாதிரி டிசைனு. அடுத்து வந்து டிசைனை நம்ம க்ளோஸ்அப்பில் பார்ப்போம். இந்த டிசைனில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பீட்ஸ். நீங்க பாக்குறது பிளவுஸோட பேக் நெக்கு. இது வந்து பாட் நெக் ஷேப், அதாவது மேல ஒரு ஹை நெக்கு கீழே ஒரு ஹோல். ஸோ இந்த ஹோலோட ஜாயினிங்ல வந்து ரோப் போட்டு டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சிம்பிளான பிளசண்டான டிசைன் தான். ஒரு 2-3 லேயர்ஸ் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து கோல்டு மீட்டர் செயின் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து சுகர் பீட்ஸ். ஸோ கோல்டு மீட்டர் செயின் எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா, ஒயிட் மீட்டர் செயின் கொடுக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கும். இந்த சாரீ ஆக்சுவலாக அந்த மாதிரி பிரான்ஸ் கலர் கொஞ்சம் டல் சேடில் இருக்கிறனால கோல்டு கொடுத்தா ரொம்ப ப்ளசண்ட்டாக மைல்டாக தெரியுமே அப்படின்றனால கோல்டு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 மோத்தி பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதே வந்து புட்டாஸாக இங்கேயும் கொடுத்துருக்கேன். இது வந்து எல்போ ஸ்லீவோட எண்டுலையும் சேம் டிசைன் பண்ணியிருக்கேன்.